கோவையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு. சிங்காநல்லூரில் அமையப்போகும் பிரம்மாண்டம். பணிகள் எப்போது தொடங்கும்? விரிவாக பார்ப்போம். கோவையில் திருச்சி சாலை, காமராஜர் சாலை மற்றும் வெள்ளலூர் சாலை சந்திக்கும் முக்கிய பகுதியாக சிங்காநல்லூர் விளங்குகிறது. அப்பகுதியில் அதிக அளவில் வாகன நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டு வந்தது. போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது. பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு கையெழுத்திடப்படாததால் பணிகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒப்பந்ததாரரை இறுதி செய்துள்ள நிலையில் முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. உழவர் சந்தை முதல் ஜெய் சாந்தி தியேட்டர் சந்திப்பு வரை 2.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 170 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கட்டுமான பணிகளுக்காக 116 கோடியே 77 லட்சம் ரூபாயும், நிலம் கையகப்படுத்த 15 கோடியே 40 லட்சம் ரூபாயும், குடிநீர் குழாய்கள், மின் கேபிள்கள் உள்ளிட்ட பயன்பாட்டு கட்டமைப்புகளை மாற்ற 44.7 லட்சம் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநில நெடுஞ்சாலைத்துறையின் தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சார்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. திருச்சி சாலையில் காமராஜர் சாலை மற்றும் வெள்ளலூர் சாலை சந்திக்கும் முக்கிய பகுதியாக சிங்காநல்லூர் விளங்குகிறது. அருகில் பேருந்து நிலையம் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை இருப்பதால் நாள்தோறும் வாகன போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது. முந்தைய மேம்பால திட்டங்களில் ஏற்பட்ட போக்குவரத்து சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் அணுகு சாலைகளுக்கு இந்த முறை முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மேம்பாலத்தின் இருபுறமும் உள்ள சர்வீஸ் சாலைகள் 7 மீட்டர் அகலத்திற்கு விரிவுபடுத்தப்பட உள்ளன. மழைநீர் வடிகால் மற்றும் நடைபாதைகளும் அமைக்கப்பட உள்ளன. சாலை விரிவாக்கத்திற்காக 1475.6 சதுர மீட்டர் நிலம் தேவைப்படுகிறது. நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பணிகள் தொடங்கிய நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் மேம்பாலம் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் தொடர்பாக சில நடைமுறை சிக்கல்கள் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. விரைவில் அவை தீர்க்கப்பட்டு மண் பரிசோதனை உள்ளிட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். சிங்காநல்லூர் மேம்பால கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்பது கோவை மக்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.